தென்மேற்கு பருவமழை காலத்தில் கேரளா கர்நாடகத்தில் பெய்யாதனால நமக்கு மேட்டூர் அணைக்கு சரிவர தண்ணி இல்லை. மேட்டூர் அணை நீர்மட்டம் ரொம்ப கீழே இருந்துச்சு. அதனால் எங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியல. நாங்கள் வந்துட்டு எப்போதுமே வருஷம் இந்த நாளில் வந்துட்டு காவேரி கரையோர பாசன விவசாயிகள் வந்துட்டு அந்த கிளைக்கால்வாய்களில் உள்ள நிலத்தடி நீரை நம்பி வாழை, கரும்பு, வெற்றிலை கொடிகள் சாகுபடி பண்ணிடுவாங்க. ஆண்டு பருவ சாகுபடி பண்ணுவாங்க. இந்த ஆண்டும் அதே போல் ஏறத்தாழ 1,00,000 ஏக்கருக்கு மேல் வாழை சாகுபடி பண்ணியிருக்குது. குறிப்பாக உய்யக்கொண்டான் பாசன கால்வாய், கட்டளை கால்வாய், ராமவத்தலை கால்வாய், புது ஐயன் வாய்க்கால், புது வாத்தலை, இப்படி பார்த்தீங்கன்னா எல்லா பக்கம் வடகரை வாய்க்கால், தென்கரை வாய்க்கால் எல்லா பக்கமே 1,00,000 ஏக்கருக்கு மேலே வாழை சாகுபடி பண்ணியிருக்கிறோம். இந்த காப்பாற்றணும்னா எங்களுக்கு வாய்க்காலில் தண்ணி கொடுக்கணும், நிலத்தடி நீராவது கிடைக்கணும். இன்றைக்கி நிலத்தடி நீர் பிரச்சனைனா காவேரியில் வந்து அங்கே கூட்டு குடிநீர்னு போட்டு ஏறத்தாழ நூற்றுக்கணக்கான கூட்டு குடிநீர் திட்டங்களை போட்டு விட்டு காவேரியில் தண்ணி உறிஞ்சுறாங்க. எல்லாம் பெரிய பெரிய ராட்சத மோட்டார்கள். இதனால் எங்களுக்கு ஒரு 10-15 கிலோமீட்டர் சுற்றளவில் நிலத்தடி நீர் இல்லாமல் போச்சு. அதனால் இப்போ எங்களுக்கு நிலத்தடி நீரை வச்சு இருக்கக்கூடிய வாழையை காப்பாற்ற முடியல. அதே போல் பல கிராம ஊராட்சிகள் அந்த கிளைக்கால்வாய்களோட தண்ணியை நம்பி தான் குடிநீர் காணாது போட்டிருக்காங்க. அவங்களுக்கும் தண்ணி இல்லை. அதே போல் கால்நடை மேய்க்க போனோம்னாக்க அதுங்க மேய்ச்சி தண்ணி குடிக்கிறதுக்கு இந்த கிளை வாய்க்காலெலாம் தண்ணி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஆனால் எந்த வாய்க்காலையும் தண்ணி இல்லை. அதனால் எங்களால் கால்நடையும் காப்பாற்ற முடியல. நாங்கள் ஒரு ஆத்திர அவசரத்துக்கு ஒதுங்கிட்டு காலாலம் போலாம்னாக்கா தண்ணி கிடையாது. என்ன பேப்பரை தான் தொடச்சிட்டு வர முடியும்? இந்த சூழ்நிலையில் தான் இன்றைக்கி மழை பெஞ்சு ஏறத்தாழ 80 அடிக்கு மேலே தண்ணி இருக்குது. மேட்டூர்லேருந்து கொஞ்சம் கூடுதல் தண்ணீர் எடுத்து இந்த பாசன கிளை கால்வாய்க்கு தண்ணீர் விடுன்னு சொல்கிறோம். கடந்த காலத்தில் அது மாதிரி விட்டாங்க. இதை விட 60 அடி தண்ணியாக இருந்தப்போ கூட எங்களுக்கு முறையாக 3000 கனஅடி திறந்து விட்டு வாரம் எங்களுக்கு முறை தண்ணி விட்டு எங்கள் பகுதியை காப்பாற்றிட்டு இருந்தாங்க. இந்த ஆண்டு அந்த மாதிரியான நடவடிக்கைகள் இல்லை. எனவே ஆட்சியாளர்களும் மாவட்ட நிர்வாகமும் இதில் தனி கவனம் செலுத்து. இப்போ மேட்டூரில் 80 அடிக்கு மேலே தண்ணி இருக்கிறதுனால எங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் கூடுதலாக தண்ணீர் திறந்து விட்டு உய்யக்கொண்டான், கட்டளை கால்வாய், அதே போல் ராமவாத்தலை, புதுவாத்தலை, புது ஐயன் வாய்க்கால், வடகரை வாய்க்கால், தென்கரை வாய்க்கால் எல்லா வாய்க்காலுக்கும் முறை வச்சு சுழற்சி முறையில் எங்களுக்கு தண்ணி கொடுத்து கருவி கொடுத்துருக்க வாழையை காப்பாற்றணும். இப்போ வாழையெல்லாம் பார்க்குறீங்க. நாங்கள் அந்த வாழை நட்டு 2-3 மாதம் ஆகுது. ஏறத்தாழ ஒரு ஏக்கருக்கு லட்சக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணியிருக்கிறோம். கண்ணுக்கு, கூலிக்குன்ட்டு, உரமுன்ட்டு. இப்போ இந்த அளவுக்கு காரிய போச்சுன்னா எங்களுக்கு பெரிய இழப்பீடு ஏற்படும். அதனால் அதை காப்பாற்றுறதுக்கு ஒரு நாள் தண்ணி தேவை. அதில் மாவட்ட நிர்வாகம் இருக்கணும். இல்லைன்னு சொன்னாக்கா எங்களுக்கு ஏக்கருக்கு குறைஞ்சபட்சம் 1,00,000 இழப்பீடு வாங்கி தரணும். இதுதான் இன்றைக்கி நாங்கள் மாவட்ட ஆட்சியர்கிட்ட வலியுறுத்த போகிறோம். ஆனால் நம்முடைய காவல்துறை நண்பர்கள் இவ்வளோ பேரெலாம் போகக்கூடாது, ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் போங்க, இந்த காஞ்சு போன வாழையெல்லாம் போய் நீங்கள் காட்ட வேண்டாம் அப்படின்ட்டு தடுக்கிறது அது எந்த விதத்தில் நியாயம் கிடையாது. நாங்கள் எண்ணிக்கை கூட குறைச்சிக்கிறோம். ஆனால் அந்த காற்று போன வாழையை மாவட்ட நிர்வாகத்தை காட்டுவதற்கு காவல்துறை அனுமதிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம்.